ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே சாரி சொல்லிக்கிடுறேன். ஏன்னா ஒரு வாரமாக நான் வீடியோ போடலை, கார்ட்டூன் வீடியோ. எல்லாருமே என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. காரணம் என்னென்னா, என்னோடய ஹஸ்பண்டோட மாமா ஊருக்கு தான் நாங்கள் போயிருந்தோம், ஊட்டிக்கு. அங்கே திருவிழா, எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, டீ இலை அப்புறம் தேயிலெல்லாம் இருக்கும்ல, அந்த எஸ்டேட்டுக்கு போயிருந்தோம். அங்கே தான் நடந்துச்சு இந்த திருவிழா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதில் பார்க்குறேன். அதில் ரெண்டாவது ஆடுறது தான் நம்மளோட அதாவது ஹஸ்பண்டோட தாய் மாமா. நல்லாவே எல்லாருமே ஃபுல்லாகவே பசங்க ஃபுல்லாக இது டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் ஒரு சைடு மேலெல்லாம் அடித்து சாமி ஆடிட்டு இருந்தாங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படியே சில் கிளைமேட் தான். எல்லாமே ஃபுல்லாகவே சூப்பராக இருந்து நல்லாவே என்ஜாய் பண்ணேன். சரி, இதை ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கெல்லாம் காட்டலாம் அப்படின்ட்டு தான் வீடியோவாக கவர் பண்ணியிருந்தது. கீழெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாகவே சூப்பராக இருந்து மக்களே. கிளைமேட் ஆகட்டும், அப்புறம் அங்கே இருக்கிற மக்களாகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்து. இன்னமும் அங்கெல்லாம் ஃபோனில் டவரே கிடைக்காத மக்கள், இல்லைன்னா உங்களுக்கு லைவே போட்டிருப்பேன். டவரே இல்லை. எல்லாமே வீடியோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு நான் கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு அப்லோடே பண்ண போகிறேன். இப்படியும் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதெல்லாம் ரொம்ப சொர்க்கம் மக்களே. டிவி இல்லை, ஃபோன் இல்லை, எந்த ஒரு தலைவலியும் இருக்காது. நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போனோமா, சாப்பாடு ஆக்கணுமா, சாப்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளை மாதிரி யங்கர்ஸ்லாம் அங்கே இப்போ இல்லை. வயசானவங்க தான் கொஞ்சம் இருக்கிறாங்க. வயசானவங்க இருக்கையும் இப்போ திருவிழாங்கும்போது அவங்களோட பிள்ளைங்க பேரம்பேத்திங்கெல்லாம் இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. சூப்பராகவே இருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டான்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ காலையில் ஃபுல்லாகவே பசங்க ஆடிட்டு இருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் இந்த மாதிரி மேளம் அடித்து ஆரம்பிட்டாங்க. அது நான் வீடியோ எடுக்கலை. நைட்டு அவ்வளோவா தெரியலை. ஏன்னா அங்கே அவ்வளோவா கரண்டு ஸ்பெஷலிஸ்ட்டும் கிடையாதா. நம்மளை மாதிரி இங்கே தெருவிளக்கெலாம் கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது. ஓரளவுக்கு தான் வீட்டுக்கே கரண்டு, அதுவும் அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை. பாருங்கள், நல்லா இருக்குதான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒரு வீடியோ கிளிப்ஸ் வரும் பாருங்கள். அதில் நான் கூட கும்மி அடிச்சிருப்பேன். ஒரே வெக்கமாக இருந்து, சரி போய் கும்மி அடி அப்படின்னாங்களா. இது இந்த இடம் என்னோடய ஹஸ்பண்ட் பிறந்து ஒரு என்ன சொல்கிறது, 6, 7, 8 வயசு வரைக்கும் இங்கே வளர்ந்த இடம் இது. இங்கே தான் பிறந்து வளர்ந்த இடம். அதனால இப்போ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. நான் பிறந்து வளர்ந்த இடம் அப்படின்ட்டு பாரு அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் அவங்க படித்த ஸ்கூல்லாம் காமிச்சு கொடுத்துட்ருந்தாங்க. நானுமே நல்லா இருந்து என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்த மக்களே. அப்புறம் கோயிலுக்கெலாம் போய் சாமி கும்பிட்டுட்டு, சாமியெல்லாம் பார்த்துட்டு, அந்த சாமி ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கோயிலில் சாப்பாடெலாம் போட்டாங்க. சாப்பாடெலாம் நல்லா மனதுக்கு நிறைவாக இருந்து நல்லா சூப்பராக இருந்து மக்களே. சாப்பிட்டுட்டு என்ன அடிக்கடி கொஞ்சம் மழை வந்துகிட்டே இருந்து ஃபுல்லாகவுமே. நம்ம வெயில் தான் மக்களே, மே மாதம். ஆனால் அங்கே வெயிலே இல்லை, ஃபுல்லாகவே மழையாக தான், ஃபுல்லாக மழையாக தான் இருந்து. இதுக்கப்புறம் வர்ற வீடியோவில் பாருங்கள், நான் கும்மி அடிச்சிருப்பேன். கரெக்டாக கண்டுபிடிச்சி நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். யாரெல்லாம் நான் எங்கே இருந்தேன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருந்து சூப்பராக இருந்த மக்களே. பாருங்கள், ஒரு விதத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க பிறந்து வளர்ந்து இடத்துக்கு போயிருந்தப்போ அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, என்னோடய ஹஸ்பண்டும். ஆனால் அவங்கள என்ன டான்ஸ் ஆடுங்க, போய் ஆடுங்கன்னு சொன்னப்போ ரொம்ப வெட்கப்பட்டாங்க, ஆடவே இல்லை. நான் தான் ரொம்ப கட்டாயப்படுத்திகிட்டு இருந்தேன், ஆடுங்க ஆடுங்கன்ட்டு. அப்புறம் அவங்க ஆடவே இல்லை. ரொம்ப ஜாலியாக இருந்த மக்களே. நல்லா 2, 3 நாள் நாங்கள் ஊட்டியில் தான் இருந்தோம். அவங்கக்கிட்ட சொல்லாமல் போனதுக்கு ரொம்ப 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 சாரி, மன்னிச்சிக்கோங்க. கரெக்டாக கண்டுபிடிங்க, இந்த கூட்டத்தில் தான் நான் இருக்கிறேன். நான் எங்கே இருக்கிறேன் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி இது பண்ணுங்க, பார்க்கலாம். அப்புறம் ஃபுல்லாகவுமே அங்கே நம்ம ஊர் சைடெலாம் கோயில் கூடனா ரேடியோலாம் போட்டு பாட்டு படிப்பாங்கள்ல, பாட்டு போடுவாங்கள்ல, அங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஃபுல்லாகவே பெரிய பெரிய ஆட்கள் வாயிலே தான் பாட்டு படிக்கிறாங்க சாமிக்கு பாட்டு படித்து, அவங்களே பாட்டு படித்து அவங்களே டான்ஸ் ஆடிக்கிடுறாங்க. அந்த மாதிரி தான் இது பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப கும்மி அடிச்சிட்டு இருக்கிற அப்புறம் ரொம்ப நேரம் மழையும் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
இவங்க எல்லாமே இதில் பார்க்குற நீங்கள் எல்லாமே சின்ன வயசில் அவங்க வந்து பிறந்து வளர்ந்த இடம் அவங்க எப்படி நம்ம வந்து போயிருக்கிறோம் அதே மாதிரி தான் அவங்களும் வந்திருக்குறாங்க. இதில் இருக்கிற பெரியவங்க மட்டும்தான் அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. இப்போ ஒரு 20 வீடு இருக்குன்னா அந்த 20 வீட்டில் 2 வீடு மட்டும்தான் தங்கி இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே காலி பண்ணி மேலே போயிட்டாங்க. பசங்களை படிக்க வச்சு அப்படியே அனுப்பிட்டாங்க. பெரியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் அங்கே போயிருக்கிறதுனால அவங்க மாமா, என்னோடய ஹஸ்பண்டோட மாமா அவங்கெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது அவங்களுக்கு மனசே இல்லை. என்ன சாமி வந்துட்டு உடனே கிளம்புறீங்க, ஒரு 4 நாள் இருங்க, எல்லா இடமும் சுற்றி காமிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் தான் இல்லை, ஊரில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். வரும்போது கூட ரொம்ப பாசமாக குழந்தைங்க கையில் காசுலாம் கொடுத்தாங்க. ரொம்ப எனக்கு வந்து அவங்க காசு கொடுத்ததுமே டக்குன்னு எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அவங்களும் இப்படி தான் கொடுப்பாங்களா, சரி பரவாயில்ல. வந்து என்னோடய ஹஸ்பண்டை வந்து அவங்க எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்த பையன் தெரியும். நம்ம வந்து யாருன்னே தெரியாது, திடீர்னு போய் கல்யாணம் முடிச்சுட்டு போயிருக்கோம், அங்கே போய் நிற்கிறோம், எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருக்கும். நம்மக்கிட்ட அவ்வளோ பாசம் காட்டுறாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது எனக்கு டக்குன்னு எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. நான் அப்பயும் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க இல்லை, குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போ அப்படின்ட்டு பாசமாக கையில் கொடுத்தாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்து, இன்னமும் இப்படி இருக்கிறாங்க பாசமாக இருக்கிறவங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஃபுல்லாவுமே கிளைமேட் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்களே அதுதான் கிளைமேட்டே. வெயிலே கிடையாது மக்களே, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மழை வருதுன்ட்டு சைடில் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கும்மி அடிக்க சாப்பாடு வந்து மட்டன் குழம்பும் சாதமும் அப்புறம் வந்து வெங்காய பச்சடிலாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன் மக்களே, நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் வந்து இது வந்து என்ன இடம்னு பார்த்திங்கன்னா ஊட்டியில் வந்து எஸ்டேட்டு. மெயின் ஊட்டியும் தாண்டி உள்ளே ரொம்ப தூரம் போனோம். நிறைய காடு, அப்புறம் வந்து ஆறு, டேம்லாம் தாண்டி ரோடு பார்த்திங்கன்னா சாதாரண ரோடாகவே இருக்காது. ரொம்ப சூப்பராக